நாடாளுமன்ற மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு மாண்புமிகு அம்மா வழியை பின்பற்றி வேட்பாளர்களை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முதலில் அறிவித்திருப்பது தமிழகம் எங்கிலும் உள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மாண்புமிகு அம்மாவுக்கு வெற்றியை ஈட்டித் தந்ததைப் போல் இந்த தேர்தலிலும் வெற்றியை ஈட்டித் தருவோம் என அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி அவர்கள் இன்று மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவித்திருக்கிறார். அந்த வேட்பாளர் மிகவும் செந்தமிழன் என்ற நல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார். சென்ற முறை அம்மா அவர்கள் வேட்பாளர் நிறுத்திய போது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற செய்தோமோ அதுபோல செந்தமிழ் செல்வனை அவர்களை கண்டிப்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் கடினமாக உழைத்து வெற்றி பெற செய்வோம். செந்தமிழன் அவர்கள் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதை அறிவித்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா இருந்த பொழுது எவ்வாறு கழக நிர்வாகிகள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடினார்களோ அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான வாக்குகளை வாங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை கைப்பற்றும். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு செந்தமிழன் என்ற வேட்பாளர் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன காரணம்னா அவர் ரொம்ப நியாயமானவர்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் ஐயாவோட வழியில் தான் நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக அந்த ஐயா நியமித்த வேட்பாளர்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெற வைப்போம். அது 100% உறுதி வெற்றி பெறுறது. வேட்பாளரான அண்ணன் செந்தமிழன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களுக்கு பேராக தந்து புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற போது நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணி நாங்கள் உழைச்சி செஞ்சு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே கும்பகோணம் நகர சார்பாகவும் எங்களோட உழைப்பை கொடுத்து வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் அவர்களை ஜெயிக்க வைப்போங்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது.